இந்த வருஷத்தில் குரு பூஜை, அதாவது குருப்பெயர்ச்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உலகமெங்கும் நடக்குது. அந்த குருப்பெயர்ச்சியில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, அன்னைக்கு மாலையில் பௌர்ணமி தொடங்குது. ஆனால் நம்ம கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, சித்ரா பௌர்ணமியை வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய சுமார் 30 வருடங்களை ஒட்டி சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தலை. ஆனாலும் சித்ரா பௌர்ணமியை நம்ம சிறப்பாக நம்ம கும்பிடணும்னு சாமிகிட்ட உத்தரவு கேட்டிருக்கிறேன். பௌர்ணமி மறுநாள் பௌர்ணமி வழக்கம் போல பௌர்ணமிக்கு முதல் நாள் உத்தரவு கொடுக்கக்கூடிய வரக்கூடிய மக்கள் இயல்பாகவே அந்த சித்ரா பௌர்ணமி நைட்டில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிடுவாங்க. அது யாராக வேண்டுமானாலும் இறைவன் அவரவர் உள்ளத்தில் கட்டளையிடுவாங்க. அதனால் பகவானுடைய திருவருளை சார்ந்தது. குருபெயர்ச்சிக்கு வரக்கூடிய மக்களும் கூட அன்னைக்கு நம்ம கருப்பசாமியை கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக திகழ்வார்கள். எல்லாருடைய நலமும் இறைவன் அருளால் நடக்கும்.